கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 18 19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு தேவன் நம்ம வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது இப்பொழுதே தோன்றுமா? வனாந்திரம், அதாவது ஒன்றுமே செய்ய இயலாத இடங்கள்ல கூட அவர் என்ன செய்கிறாராம்? வழியை உண்டாக்குகிறாராம். அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற ஒரு நல்ல தேவனாய் இன்றைக்கு நமக்கு வெளிப்பட போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம்ம என்ன செய்யணுமா? முந்தினவைகளை நினைக்க கூடாதா, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாதா. ஒருவேளை இது எப்படி நடக்கும்? இது தேவன் எனக்கு இதை வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆனா இது எப்படி நடக்கும்? ஏன் வாழ்க்கை இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க முந்தினவைகளை நினைக்க கூடாதாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மேலும் யோவான் 2 அதிகாரம் 9 10 வசனத்துல அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்போ இந்த சூழ்நிலை இயேசு செய்த முதலாம் அற்புதம், இந்த அற்புதம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இதற்கு முன்பாக அந்த திருமண வீட்டில் அவங்க பரிமாறின ரசம் அவ்வளோ ருசியா இல்லை. ஆனா இயேசு வந்த பிறகு இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த திராட்சரசம் மிகுந்த ருசியுள்ளதாய் இருந்ததை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அவர் தலையிட்டபடியினால நம்ம வாழ்க்கை இன்றைக்கு எப்படி மாறப்போகிறதாம்? ருசியுள்ள வாழ்க்கையாய் மாறப்போகிறதாம். முந்தின காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பலவீனங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவர் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறபடினாலே, அவர் நமக்கு புதிய காரியங்களை செய்கிறபடினால நம்ம வாழ்க்கை முந்தின ருசியை காட்டிலும் பிந்தின ருசி, அது இனிமையான ருசியாய் இருக்க போகிறது. நம்ம வாழ்க்கை அப்படி ருசிகரமான ஒரு ருசி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் நம்ம வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் எசேக்கியேல் 36 அதிகாரத்துல பார்க்கிறோம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ ஆண்டவர் விரும்புறது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முந்தி இருந்ததை காட்டில் நான் இப்ப செய்ய போகிற காரியங்கள், அது அவர்களுக்கு நான் நற்சீர் உண்டாக செய்வேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகாய் 2 கூட பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். ஆமா, முந்தின ஆலயம் ஒருவேளை மனுஷரால கட்டப்பட்ட ஆலயமாய் அது இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம சரீரமே அந்த ஆலயம். இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை அவர் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியினால் இன்றைக்கு நம் மூலமாய் அவர் நிச்சயம் மகிமைப்படுவார். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னபடி நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு தேவன் மகிமைப்பட போகிறார். புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய தொடங்குகிறபடினாலே அவர் நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கை ருசி நிறைந்ததாய் மாறும். நம்ம வாழ்க்கையில அவர் நற்சீர் உண்டாக செய்கிறேன் என்பதை அவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடினால் இந்த நாள்ல இருந்து நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் மாறும் என்பதை நான் விசுவாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி புதிய காரியங்களை எங்க வாழ்க்கையில நீர் செய்ய தொடங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வனாந்திரத்திலே நீர் வழியை உண்டாக்குகிறவர், அவாந்திர வெளியிலே ஆறுகளை ஓடப்படுகிறவர் என்பதை அறிந்து நாங்கள் விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையும் நீர் ருசி நிறைந்த வாழ்க்கையாய் மாறச் செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் மகிமைப்படுத்துகிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, முந்தின சீரை பார்க்க
பார்க்கிலும் எங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்கிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் ஆக கடவது என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் அப்படியே செயல்படுகிறதினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.